கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது அப்படின்னு யார் சொல்கிறான்னா யோசுவா சொல்கிறார். அந்த வசனத்தின் முழுவதையும் வாசித்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறான்னா, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். யோசுவா என்ன செய்றாரு, ஒரு யுத்த வீரன். அவரை மோசே என்ன செய்கிறாருன்னா அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாருன்னா, நீ உன்னோடு தேவனே என்ன சொல்லுவார்னா, நான் மோசே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ மோசே என்ன சொல்லுவார், நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினா கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார், என்னையை காத்த மாதிரி உன்னை என்ன செய்வார், பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் சொல்லுவார், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. யுத்தம் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய யுத்தம் உண்டு, மாம்சத்தின் யுத்தம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தம், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆத்மாவை கொடுக்குற காரியங்கள், இதெல்லாம் வரும்போது ஆவிக்குரிய யுத்தம். மாம்சத்தின் யுத்தம் என்னென்னா வியாதிகள், பலவீனங்கள், இதெல்லாம் மாம்சத்தினுடைய யுத்தம். இந்த ரெண்டு யுத்தத்துலேயும் எனக்கு ஜெயிக்கிறதுக்கு அப்போது இருந்த எனக்கு பலன் இப்போது இருக்கிறதுன்னு யோசுவா சொல்ல மாதிரி நாமும் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும், நமக்கு ஆண்டவரை கர்த்தரை அறிந்த ஆரம்ப நாட்களில் எந்த பிரச்சனையும் எளிதாக வென்று விடுவோம். பிறகு நம்முடைய ஆத்மாவில் சோர்வு சரீரத்தில் சோர்வு நம்ம அதை மேற்கொள்ள முடியாமல் போயிருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு அப்போது யோசுவா சொல்கிறாரு, யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் உண்டு, அநேக யுத்தங்கள் உண்டு. அந்த யுத்தத்தில் போக்கும் வருத்தமாக இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அந்த நாளில் இப்படிப்பட்ட யுத்தம் வந்தது, நான் வேலை பார்க்குற இடத்துல வந்தது, வீட்டில் வந்தது, குடும்பத்தில் வந்தது, ஊழியத்தில் வந்தது, உடலில் வியாதியின் மூலமாக வந்தது. எல்லா யுத்தத்தையும் போக்கும் வருத்தமாக இந்த யுத்தத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலன் தந்தார் ஆண்டவர். அதே பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது, நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் விசுவாச அறிக்கை பண்ணி என்ன செய்யணும், சொல்லணும். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த நாளில் இருந்த பலன் இப்போது நமக்கு இருக்கிறது யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு. அப்போ ஆவியின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென்.